அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ டே ஆஃப் வாட் அபவுட் இன்று. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். மீண்டும் ஒரு புது வருஷம் தொடங்கி இருக்கு. இந்த வருஷம் ஒரு தரமான வருஷமா தான் இருக்க போகுது. பிகாஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டடா அண்ட் பிக் ஹீரோஸ் படங்களே பலது ரிலீஸ் ஆக போகுது. வருஷத்தோட தொடக்கத்திலேயே ஒரு கிளாஷோட தான் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க. ஆனா லாஸ்ட் இயர் அப்படி இல்ல. சில பேருக்கு அது நல்ல விதமா அமைஞ்சிருக்கும், சில பேருக்கு மோசமா போயிருக்கும். பட் தமிழ் படங்கள்னு பார்க்கும்போது நம்ம எதெல்லாம் யாரோட படங்கள்லாம் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதெல்லாம் பல்பு வாங்கிட்டு போக, இன்னொரு பக்கம் எதிர்பார்ப்பே இல்லாத படங்கள்லாம் அடிச்சு தோச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிடுச்சு. கூலி, விடாமுயற்சி, தக் லைஃப் மாதிரியான பெரிய ஹீரோஸ் படங்கள்லாம் ஊத்தி மூடிட்டு போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. ஈவன் சில டாக்ஸிக்கான விஷயங்களையும் நார்மலைஸ் பண்ற விதமா ஒன்னு ரெண்டு படங்கள் வந்திருந்தது. பட் ஆனாலும் அதே வருஷத்துல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களும் வந்திருந்த அந்த சமயத்துல அதுல என்னோட பர்சனல் ஃபேவரட் மூவிஸை இங்க நான் லிஸ்ட் போட்டிருக்கேன். எந்த ஒரு ஸ்பெசிபிக் ஆர்டரும் கிடையாது. லிஸ்ட்ல இருக்கிற எல்லா படங்களுமே என்னுடைய ஃபேவரட் தான். ஜஸ்ட் ஒரு கன்வீனியன்ஸுக்காக தான் டாப் 10 போட்டிருக்கேன். அதே நேரம் உங்களோட டாப் 10 ஃபேவரட் லிஸ்டையுமே கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நம்ம ரெண்டு பேரோட லிஸ்டும் சிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த வகையில லிஸ்ட்ல நம்பர் 10ல இருக்கிறது 11. லாஸ்ட் இயர்ல வந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். அதே நேரம் ஒரு அண்டர்ரேட்டட் படமும் கூட. அந்த ஸ்டோரியே கொஞ்சம் புதுசா தான் இருந்துச்சு. சிட்டில கண்டினியூஸா கொலை நடக்குது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ற நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர். பட் கடைசில தான் தெரிய வருது ஹீரோ தான் அந்த கொலைகாரன்னு. தொடங்கும் போது ஒரு சைக்கோ த்ரில்லர் பேட்டர்ன்ல தொடங்கி கடைசில அதை ரிவெஞ்சுக்காக பண்ண மாதிரி முடிச்சிருப்பாங்க. நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். அடுத்தடுத்து வர சஸ்பென்ஸ்னு சொல்லி அந்த ஸ்கிரீன் பிளேயை செம என்கேஜிங்கா வச்சிருப்பாங்க. கூட பிறந்த தம்பி செத்துட்டான். ஸ்கூல்ல அவன் சாவுக்கு காரணமா இருந்தவங்கள இப்ப வளர்ந்து ஒரு போலீஸ்காரனா ஆகுனதுக்கு அப்புறம் எல்லாரையுமே ஸ்கெட்ச் போட்டு கொள்றான். தம்பி செத்துட்டாங்கிற அந்த டிப்ரெஷனும் அண்ட் சைல்ட்ஹுட் டிராமா, அந்த ட்ராஜடியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக் ஸ்டோரி அதுதான் இந்த படத்துக்கு இருக்கிற ஒரு ஹைலைட்டான விஷயம். கடைசில ஹீரோ சொல்ற அந்த டைலாக், தப்ப மறந்துரு, தப்பு பண்ணவன மன்னிச்சிருன்னு சொல்றீங்க, பட் என்னால ரெண்டுமே பண்ண முடியலன்னு சொல்லி அவ்வளவு கொலைகளுக்கும் காரணமா இருந்த ஹீரோ கடைசியில சூசைட் பண்ணிக்கிறான். ஒரு வேலிடான ரைட்டிங்கா தான் இருந்திருக்கும். ஒரு கட்டத்துல கொலை பண்ணவன் மேலே நீங்க பரிதாபப்படுற அளவுக்கு அவன் சைட்ல இருக்கிற நியாயத்தையுமே அழகா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் பேக் ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருந்தது தான். கடைசியில தான் சாகும்போது கூட நல்லது பண்ணிட்டு தான் சாகுறான். ஆனா என்னதான் பிளாஷ்பேக்கை இவங்க அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் பிரசன்ட்ல இருக்கிற அந்த கேரக்டர்ஸ்க்கான ரைட்டிங்கை இனிமே நீட்டா பண்ணியிருக்கலாம். ஐ மீன் சில கேரக்டர்ஸ்க்கு இனிமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம்னு சொல்ல வரேன். படத்துல வர ஹீரோயின் கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஆணிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஓவராலா செம இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான அப்ரோச் உள்ள ஒரு சீரியல் கில்லர் படம். யாராச்சும் இதை மிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்பர் 9ல இருக்கிறது காந்தா. இந்த படத்தை பத்தி பெருசா சொல்லிக்கிட்டே போகலாம். பட் என்ன, எல்லாருக்குமே இந்த படம் ஒர்க் ஆகிடும்னு சொல்ல முடியாது. சில படங்கள்லாம் தியேட்டர்ல பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வைப் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே பேஸ் பண்ண படம். லைக் இருவர், மகாநதி மாதிரி ஒரு பீரியாடிக் டிராமாவா தான் இருக்கும். படத்துக்குள்ள ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தோட ஹீரோ அண்ட் டைரக்டருக்கு முட்டிக்குது. இப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற அந்த ஈகோ கிளாஷ்னால இதுக்கு நடுவுல சிக்கி சின்னாப்பினமாகிற அந்த படத்தோட ஹீரோயின், எங்க ரெண்டு பேர்ல யாரோட பேச்சை கேட்பாங்கிற மாதிரி தொடங்கினது கடைசியில அந்த கேரக்டரோட சாவுக்கு யாரு காரணம்ங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும். ஓப்பனிங் கிளாசிக் சினிமா டச்ல தொடங்கி அதை செகண்ட் ஹாஃப்ல கிரைம் த்ரில்லரா கொண்டு போயிருப்பாங்க. அந்த மேக்கிங்கை அடிச்சுக்கவே முடியாது. மகாநதியில எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கலர் கான்செப்டை ஹேண்டில் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு ஸ்டைலிஸ்டிக் அப்ரோச்சை இதுலயுமே பார்க்கலாம். படத்துக்குள்ள ஒரு படம்ங்கிறனால அந்த படத்தை பிளாக் அண்ட் ஒயிட் ஆகவும் அண்ட் அதை சுத்தி நடக்கிறத கலர்ல பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. விண்டேஜ் கான்செப்ட்ங்கிறனால அவங்க யூஸ் பண்ற அந்த ப்ராப்ஸா இருக்கட்டும், அந்த லொகேஷன், அந்த செட் ஒர்க், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக்னு சொல்லி படம் டெக்னிக்கலா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கு நிகரா பெர்ஃபார்மன்ஸ்லயுமே பட்டே கிளப்பியிருப்பாங்க. அந்த 3 டிராகன் மீம் டெம்ப்ளேட் இருக்குதுல, அது இந்த படத்துக்கு பக்காவா பொருந்தும். ஒரு பக்கம் நம்ம துல்கர் சல்மான் நடிப்பு சக்கரவர்த்தியா வாழ்ந்திருப்பாருன்னா, இன்னொரு பக்கம் நம்ம சமுத்திரகனி ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அவங்க கெரியர்லயே இந்த படம் பெஸ்டா இருக்கும். ஆனா இவங்களே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இந்த படத்தோட ஹீரோயின் பாக்யஸ்ரீ போஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயின் கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதினதா தான் பாக்குறேன். ஒரு ஷோ ஸ்டீலரா படத்தோட அந்த டர்னிங் பாயிண்டே அவங்க தான். அவங்களுக்கும் ஹீரோக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, அந்த லவ் போர்ஷனுமே நல்லா இருக்கும். பட் அதை நார்மலான லவ்வா சொல்லியிருக்கலாம். எதுக்கு தேவையில்லாம அதை கள்ள காதலா சொன்னாங்கன்னு தெரியல. அது ஒரு வகையில முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நிறைய இடங்கள்ல இழுத்தடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர லவ் போர்ஷன், செகண்ட் ஹாஃப்ல வர இன்வெஸ்டிகேஷன், ஈவன் லொகேஷனுமே ஏதோ ஒரே இடத்துல சுத்தி சுத்தி நடக்கிற மாதிரி தான் இருக்கும். படத்தோட அந்த ரன் டைமை குறைச்சிருக்கலாம். பட் ஓவராலா படமா பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ராணாவோட அந்த ஹியூமர்லாம் கூட சூப்பரா ஒர்க் ஆகியிருக்கும். சில படங்கள்லாம் பெர்ஃபார்மன்ஸுக்காக மட்டுமே பார்க்கலாம்னு இருக்கும். அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த படம் வரும். நம்பர் 8ல இருக்கிறது மாரீசன். ஞாபக மருதி உள்ள ஒரு வயசானவரும் ஒரு திருடனும் ஒன்னா டிராவல் பண்றாங்க. இதுக்கு இடையில அவங்கள சுத்தி நடக்கிற சம்பவங்கள், இவங்களுக்குள்ள போகிற அந்த கான்வர்சேஷன் அதை அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு டிராவல் பேஸ்டான கான்செப்டா தான் இருக்கும். மாமன்னன்ல எளியம் புனிய மாதிரி அடிச்சுக்கிட்ட அந்த பேரை இங்க ஒன்னா சேர்த்து டிராவல் பண்ண விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் எனக்கு படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. தமிழ் சினிமால இந்த ஞாபக மருதியை அதிகமா காமெடியா யூஸ் பண்ணி பார்த்திருப்போம். கஜினி மாதிரியான கான்செப்டையும் சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஞாபக மருதியை வச்சு ஒரு த்ரில்லர் படத்தை கொடுத்திருக்காங்க. நம்ம வைகை புயல் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரை ப்ளே பண்ணது மட்டும் இல்லாம ரியல் ஞாபக மருதி உள்ள ஒரு ஆளாவே வாழ்ந்திருப்பாரு. அவர்கிட்ட ஆட்டைய போடலான்னு போயிட்டு ஃபார்
ஃபஹத் ஃபாசில் சிக்கி சின்ன பின்னமானது ரெண்டு பேரோட அந்த யதார்த்தமான நடிப்பு வேற லெவல்ல இருக்கும். அதை பார்க்கும்போது லைட்டா மெய்யழகன் கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமியோட அந்த ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வரும்னா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி காமெடியா டிராவலிங்ல கொண்டு போய் செகண்ட் ஆஃப் த்ரில்லருக்கு ஸ்விட்ச் பண்ணிருப்பாங்க. அதுல வர அந்த ட்விஸ்ட் கிளைமேக்ஸ் சஸ்பென்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பட் என்ன ஒரு அண்டர் ரேட்டடா போயிடுச்சு. நிறைய பேருக்கு இந்த படம் வந்ததே தெரியல. வெல் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்லயே இருக்கு. படத்தை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டைம் போறதே தெரியாதுங்கிற அளவுக்கு உங்களை போர் அடிக்காம கொண்டு போவாங்க. அந்த ரெண்டு கேரக்டர்ஸோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நம்ம வடிவேல டிஃபரெண்டான கேரக்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒர்க் ஆகும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்பர் 7ல மதராசி. லாஸ்ட் இயரோட ஒரு தரமான ஆக்ஷன் மூவி. ஒரு வில்லனை பயங்கரமா கொண்டாடுவாங்கன்னு சொல்லி சத்தியமா யாரும் எதிர்பார்க்கல. என்னதான் நம்ம எஸ்கே இந்த படத்தோட ஹீரோவா இருந்தாலும் அதிகமா என்ஜாய் பண்ணது என்னவோ வித்யுத் ஜமால தான். துப்பாக்கி படத்துக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ்ல படம் பண்ணாலும் ஸ்டில் அந்த எனர்ஜி அப்படியே கொடுத்திருப்பாரு. ஈவன் இது நம்ம முருகதாஸுக்குமே ஒரு கம்பேக்னு சொல்லலாம். ஒரு சைடு ஆக்ஷன்ல பட்டே கிளப்பி இருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலா இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கேரக்டரைசேஷன். எஸ்கேவோட அந்த கேரக்டரை டிசைன் பண்ண விதமே உண்மையிலே சூப்பரா இருக்கும். ரொம்ப இன்னசென்ட்டா சின்னதா ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர்ல பாதிக்கப்பட்டவன் அவனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தங்களுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போறான். பெசக்கர் ரேஜ் கோவத்தோட உச்சகட்டத்துல அவன் என்னெல்லாம் பண்றான், அவன் நடந்துக்கிற விதம், அதை ஆக்டிங் வைஸ் சூப்பராவே புல் ஆஃப் பண்ணிருப்பாரு நம்ம எஸ்கே. பொதுவா பெசக்கர் ரேஜ்னு வந்தாலே நம்ம உல்வரின் தான் மைண்டுக்கு வருவாப்புல, கோவத்தோட பீக் லெவல். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல அந்த கான்செப்டை யூஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் ஃபன்னா ஜாலியா நடிக்கிற எஸ்கே இங்க கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாவே மாறி இருப்பாரு. காத்துல சண்டை போடுறதா இருக்கட்டும், அவருடைய அப்பாவித்தனம், இன்டர்வல் பிளாக்ல வர ஃபைட் சீக்வன்ஸ், அங்க நடக்கிற அந்த கான்ஃபரன்ஸ் கால் காமெடி, அது எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். காமெடியும் விட்டு கொடுக்காம அதையுமே முடிஞ்ச இடத்துல ஃபில் பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ரொம்ப தூக்கலாவே இருக்கும். நிறைய ஹை பாயிண்ட்ஸுமே இருக்கு. ஆனா என்ன எஸ்கே எதுக்கு எடுத்தாலும் மாலதி மாலதிங்கிற பேர்ல சில விஷயங்களை பண்ணி விட்டுருவாப்ல. அந்த மாலதிங்கிறத கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். மதராசிக்கு பதிலா மாலதின்னு டைட்டில் வச்சாலும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இல்லைன்னா பாத்துக்கோங்க. பட் ஓவராலா ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வர்த்தா இருக்கும். நம்பர் 6ல இருக்கிறது ரெட்ரோ. நம்ம சூர்யாவோட ஒரு பெர்ஃபெக்ட் கம்பேக்னு சொல்லலாம். எவ்வளவு வருஷம் ஆச்சு அண்ட் கத்துக்கிட்ட மொத்த வித்தையுமே மொத்தமா இறக்கி இருப்பாரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ். நார்மலா சண்டை சச்சரவுல ஈடுபடுறவன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு நல்லவனா மாறலாம்னு பார்த்தா அவனை சுத்தி இருக்கிறவங்க அண்ட் சந்தர்ப்ப சூழ்நிலை அவனை நல்லவனா மாற விட மாட்டேங்குது. இது ஒரு பழக்கப்பட்ட கான்செப்டா இருந்தாலும் வெல் அதை பிரசன்ட் பண்ண விதம் லேயருக்கு மேல லேயரா ஆட் பண்ணி ஸ்கிரீன் பிளேயை செம்ம என்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அதே நேரம் கார்த்திக் சுப்ராஜோட படம்ங்கிறனாலேயே ஜெகமே தந்திரம், மகான், பேட்டை, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் இந்த படங்களோட அந்த தழுவல் கண்டிப்பா இருக்கும். ஆனா அதெல்லாம் அவ்வளவு பெரிய குறைகளா தெரியல. பிகாஸ் இவங்க அந்த மேக்கிங்கை கையாளந்த விதம், படத்துல வர எல்லா சாங்ஸா இருக்கட்டும், ஓப்பனிங்ல வர அந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட், சினிமாட்டோகிராஃபி, லொகேஷன், ஆக்ஷன், அந்த ஆக்ஷன்லயும் முக்கியமா நம்ம சூர்யா சண்டை போடுற ஸ்டைல், இன்ட்ரோ, இன்டர்வல், கிளைமேக்ஸ், முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு அவங்க கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், ஃபீமேல் லீட்ல வந்த நம்ம பூஜா ஹெக்டியோட கேரக்டருக்கான ரைட்டிங்கா இருக்கட்டும், எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ், படத்துல வர டார்க் ஹியூமர், ஜெயராமோட காமெடி, இப்படி பல விஷயங்களை சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. டெக்னிக்கல் வைஸ் செம ஸ்ட்ராங்கான ஒரு படம். பெருசா குறைகளுங்கிறது இருக்காது. என்ன படத்தோட மொத்த ஸ்பாட் லைட்டையுமே நம்ம சூர்யா மேல வச்சு மற்ற கேரக்டர்ஸ் அந்த அளவுக்கு ஷைன் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. நிறைய பேரை நெகட்டிவா காட்டினால வில்லன் யாருடாங்கிற அந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கும். பட் ஓவராலா அந்த பிரசன்டேஷனை நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம சூர்யாவோட அந்த நடிப்புக்காகவே எத்தனை முறை வேணும்னாலும் இந்த படத்தை பார்க்கலாம். படம் ஃபுல்லா சிரிக்காத ஒரு கேரக்டரா நடிக்கிறதுங்கிறதே கஷ்டம். பட் ஒரு ஷாட்ல கஷ்டப்பட்டு சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு அவருடைய ஆக்டிங்கை ரசிக்கிறதுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த நடிப்பின் நாயகனுங்கிற பேரு தலைவனுக்கு சரியா தான் கிடைச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து லிஸ்ட்ல நம்பர் 5ல இருக்கிறது டிராகன். இதை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. வெல் எல்லாருக்குமே இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா யாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. போன வருஷத்தோட ஒரு பக்கா பிளாக் பஸ்டர் படம். ஒரு பயங்கரமான தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா கொடுத்துருக்கோம். ஈவன் படத்தோட அந்த ட்ரெய்லர் கட் டான் 2 மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சு ஆடியன்ஸை பக்காவா மேனிபுலேட் பண்ணிருப்பாங்க. ஒரு நல்ல மெசேஜோட அதுக்கான ஸ்டோரி அண்ட் அதை பிரசன்ட் பண்ண விதம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதை ப்ராப்பரா தூக்கி நிறுத்தினது நம்ம பிரதீப் ரங்கநாதன். அவருடைய அந்த ஆக்டிங் தான் அல்டிமேட்டா பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட அந்த கேஸ்டிங்கே நல்லா இருக்கும். விஜய் சித்து அண்ட் அர்ஷத் கானோட அந்த பொட்டன்ஷியலை ப்ராப்பரா யூஸ் பண்ணது நம்ம மிஷ்கின். ஒரு டெரரான பிரின்சிபல் கேரக்டரா இருந்தாலும் அவரை ஃபன்னா பிரசன்ட் பண்ணி காமெடியை பக்காவா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜிவிஎம், அப்பாவா வந்த மரியம் ஜார்ஜ், படத்தோட அந்த ஃபீமேல் லீட்ஸ்னு சொல்லி எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா இருக்கும். அதை மேக்கிங் வைஸ் நம்ம அஸ்வத் மாரிமுத்து சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. என்ன சில விஷயங்கள் கொஞ்சம் ஓவரா போயிருக்கும். நம்ம பிஆரோட அந்த ஓவர் ஆக்டிங்குமே ஒரு குறையா தான் பட்டுச்சு. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா செம ஃபன்னான ஒரு படம். ஒரு டிஃப்ரெண்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அவுட்கம்மா வருஷத்தோட தொடக்கத்திலேயே 100 கோடி ப்ராஃபிட் எடுத்த ஒரு தரமான கமர்ஷியல் என்டர்டெய்னர் படமா இது இருக்கு. இந்த லாஜிக்லாம் எதிர்பார்க்காம ஃபுல் படத்தையுமே உட்காந்து செம்மையா என்ஜாய் பண்ணலாம். நம்பர் 4ல குடும்பஸ்தன். நக்லைட்ஸ் டீம் மொத்தமா சேர்ந்து காமெடியில மிரட்டி விட்டுருப்பாங்க. நீங்க படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு சீன் அண்ட் ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே மனசுல நிற்கும். அதை ரைட்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் காமெடி, எமோஷனல், ஃபன்னு சொல்லி
சொல்லி எல்லாத்தையுமே சூப்பரா டெலிவர் பண்ணிருப்பாங்க. மாமா கேரக்டர்ல வந்த நம்ம குரு சோமசுந்தரம், ஆல் ஃபேமிலி கேரக்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸா வந்த நக்லைட்ஸ் டீம்னு சொல்லி மொத்த பேருமே சும்மா பிரிச்சு விட்டாங்கன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் ஒரு படி மேல நம்ம மணிகண்டன் ஒட்டுமொத்த படத்துலயுமே சிங்கிளா இருந்து கோல் அடிச்சிருப்பாப்ல. அவர் பாத்ரூம்ல தனியா பேசுறது, ஏதோ சில்வர் ஜூப்ளின்னு சொன்னீங்க இப்படி நொட்டிட்டு போயிடுச்சுன்னு சொல்றதா இருக்கட்டும், சாப்பிடும்போது அவங்க அப்பன் கேள்வி கேட்கறதுன்னு சொல்லி படம் ஃபுல்லாவே நான் ஸ்டாப்பா காமெடியை வச்சு ஃபன் பண்ணிருப்பாங்க. ஈவன் கிளைமேக்ஸ்ல வர காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கும். செம என்கேஜிங்கா விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு குடும்பஸ்தனா குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம், புதுசா வர கல்யாண வாழ்க்கை, குழந்தை, இருந்த வேலையை விட்டுட்டு வேலை கிடைக்காம திரியிறது, கடன், பிசினஸ் பண்ற ஐடியா, சுத்தி இருக்கிறவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க, இப்படி எல்லாத்தோடையுமே நம்மள ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரியலிஸ்டிக்கா அந்த எமோஷன்ஸை அழகாவே கன்வே பண்ணிருப்பாங்க. இப்ப கூட நீங்க இதை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி. அதை தொடர்ந்து லிஸ்ட்ல நம்பர் 3ல இருக்கிறது பைசன் காலமாடான். அர்ஜுனா அவார்ட் வாங்கின இந்தியன் கபடி பிளேயரான மனதி கணேசன் அவரோட லைஃப்ல நடந்த உண்மை சம்பவங்கள் பிளஸ் கொஞ்சம் கற்பனைகளை கலந்தடிச்ச ஒரு கலவையா தான் இந்த படம் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பயோபிக்கா இல்லாம நார்மலா நம்ம மாரி செல்வராஜோட படங்கள் எப்படி இருக்குமோ, அவர் பேசுற அந்த அரசியல், மெயின் கேரக்டர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, அதே ஸ்டைல்ல தான் இந்த படமும் இருக்கும். பொதுவா எனக்கு மாரி செல்வராஜோட படங்கள்ல அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இல்ல. அவர் படங்கள்லயே எனக்கு அதிகமா ஒர்க் அவுட் ஆனதுன்னா பரியேறும் பெருமாள் மட்டும்தான். பட் ஆஃப்டர் இந்த படம் பார்த்த அப்புறமா அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் மேல எனக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்துல வர நெகட்டிவ் கேரக்டர்ஸை இவங்க அப்ரோச் பண்ண விதம். வழக்கமா பண்ற மாதிரி இல்லாம அது கொஞ்சம் புதுசா இருக்கும். லால் அண்ட் வடசென்னை ஆமீர் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இருக்க அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வேறுபாடு தான் இவங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணமா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சண்டைங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த பிலாசபிக்கல் வில்லன்னு சொல்லுவாங்கல்ல, அதை டச் பண்ணிருப்பாங்க இங்க. அதாவது என்னதான் இவங்களோட கேரக்டர்ஸ் நெகட்டிவா காட்டப்பட்டிருந்தாலும் வில்லனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அவனுக்குள்ளேயுமே ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அவனும் நல்லது பண்றதுக்காக தான் வந்திருக்கான். சோ டெக்னிக்கலா ரெண்டு பேருமே கிரே ஷேடடான கேரக்டர்ஸ் தான். வில்லன்ஸ் மட்டும் இல்ல, படத்துல இருக்கிற நிறைய கேரக்டர்ஸோட அந்த ரைட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. அதுலயும் முக்கியமா அப்பா கேரக்டரா வந்த நம்ம பசுபதி ரொம்ப யதார்த்தமான நடிப்புல படத்தோட அந்த மொத்த எமோஷன்ஸையுமே ஒரு ஆளா கேரி பண்ணிருப்பாரு. அந்த கேரக்டரோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால. மேக்கிங் வைஸ் சூப்பரா பண்ணிருப்பாங்க. கபடி விளையாடுற சீன் எல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா காட்டினது அண்ட் அதை பெர்ஃபார்ம் பண்ண நம்ம துருவ் விக்ரம் லிட்டரலி புளிஞ்சு எடுத்திருக்காரு நம்ம மாரி செல்வராஜ். ஆக்டிங்லாம் சூப்பராவே இருக்கும். ஈவன் படத்துல வர அந்த லவ் போர்ஷனுமே கூட சும்மா தொட்டு பாதியிலேயே விடாம அதை நீட்டா கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. கையில எடுத்த அத்தனை ஐடியா அண்ட் கான்செப்டையுமே அழகா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஒரு நல்ல கிராஃப்ட் ஒர்க்குள்ள ஒரு படம்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மாரி செல்வராஜ் மூவி. நம்பர் 2ல இருக்கிறது டூரிஸ்ட் ஃபேமிலி. 2025ஓட ஒரு அழகான ஃபீல் குட் மூவி. ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு அகதிகளா வந்த ஒரு குடும்பம் படுற கஷ்டம், இனி அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இதுக்குள்ள சின்னதா ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கான்செப்டை வச்சு புதுசா ட்ரை பண்ணிருப்பாங்க. படம் பார்க்கும்போது லிட்டரலி நீங்க அவங்க குடும்பத்துல ஒரு ஆளா தான் உங்களை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப யதார்த்தமா தான் நடிச்சிருப்பாங்க. அதுலயும் அந்த குட்டி பையனோட கேரக்டர் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஆடியன்ஸ் எல்லாரோட மனசுலயுமே கண்டிப்பா இடம் பிடிச்சிருப்பான். அவன் பண்ற காமெடி, பேசுற டைலாக்ஸ், அவனுடைய குறும்புத்தனம், மம்பட்டியன் சாங்குக்கு ஆடினதுன்னு சொல்லி எல்லாமே ஒரு வகையில ரசிக்கக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே வர ஒவ்வொரு கேரக்டர்ஸ்குள்ளயும் இருக்கிற அந்த எமோஷன்ஸை அழகாவே கன்வே பண்ணிருப்பாங்க. ஈவன் ஓப்பனிங்ல இந்த கேரக்டர்ஸ் பேசுற தமிழ் ப்ராப்பர் ஸ்ரீலங்கன் தமிழா இருக்காதுன்னு ஒரு டிஸ்க்ளைமரை கொடுத்து தொடங்கினது உண்மையிலேயே நல்ல விஷயம். இல்லனா கடைசியில அது ஒரு ட்ரால் மெட்டீரியலா மாறி மொத்தமா சுக்குநூறா போயிருக்கும். அதெல்லாம் அவங்க பக்குவமா கையாண்டு இருக்காங்க. தமிழ்ல இந்த ஸ்ரீலங்கன் பேஸ்ட் கதைகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் தான். கன்னத்தில் முத்தமிட்டால் ஆண்டவன் கட்டளை மாதிரி விரல் விட்டு என்ற அளவுக்கு குறைவான படங்கள் தான் இருக்கு. சோ அந்த வகையில இது ஒரு நல்ல ரீஃப்ரெஷ்டான கான்செப்ட் அண்ட் ஒரு டெபியூ டைரக்டரா நம்ம அபிஷேக் ஜீவித் இப்படி ஒரு கதையை பிரசன்ட் பண்ணது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம். இதை பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாத்துருங்கப்பா. ஃபைனலா லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது மதகஜ ராஜா. இந்த படம் ஆக்சுவலி 2013ஓட பெஸ்ட் படமா வர வேண்டியது, ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை 2025ஓட பெஸ்ட் படமா இருக்கு. அதே நேரம் லேட் ரிலீஸுக்கு இப்படி ஒரு மார்க்கெட்டை ஓபன் பண்ணும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஈவன் இதை பார்த்து நம்ம சுந்தர்சியுமே இனி நான் காமெடி படங்களே பண்றேன்னு சொல்லி பழைய ஃபார்முக்கும் வந்திருக்காரு. படத்தை பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாலும் அந்த காமெடி எதுவுமே அவுடேட்டட் ஆகியிருக்காது. இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாரும் இந்த படம் எடுத்த டைம்ல சும்மா பிரைம்ல இருந்தாங்க. விஷால் சந்தானம்லாம் சொல்லவே தேவையில்ல. இப்ப அவங்களோட அந்த அப்பியரன்ஸ்லாம் பார்க்கும்போது லிட்டரலி டைம் டிராவல் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஆடியன்ஸுக்கு. இந்த படத்தை பத்தி எவ்வளவுதான் புகழ்ந்து பேசினாலும் அதெல்லாம் போதாதுங்கிற அளவுக்கு சச் a wholesome மூவி. இப்ப திரும்பவும் நம்ம சுந்தர்சி மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கு. இந்த மாதிரியான காமெடி படங்களை அகைன் கொடுப்பாருன்னு சொல்லி இந்த படத்தோட ரிலீஸுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. பட் நான்லாம் அட்லீஸ்ட் சாகிறதுக்குள்ளேயாச்சும் பாத்துடணும்ங்கிற அளவுக்கு வெறித்தனமா வெயிட் பண்ணேன். அந்த ஒரு ரீசனுக்காகவே பயாஸ்டா தான் இந்த படத்தை நம்பர் 1 பொசிஷன்ல போடுறேன். துருவ நட்சத்திரம்னு ஒண்ணு ரொம்ப காலமா இருக்கு, அதே விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். போன வருஷத்துல 20 படங்கள் கிட்ட நல்லா இருந்துச்சு. 3 BHK, ஆரோமலை, இட்லி கடை மாதிரியான ஃபீல் குட் படங்களும் வந்துருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுல என்னுடைய ஃபேவரட் டாப் 10 இங்க லிஸ்ட் போட்டிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கும் டிஃபரெண்டான ஃபேவரட் லிஸ்ட் இருக்கும். அது என்னங்கறத கமெண்ட் பண்ணி
பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்து உங்களை அந்த பிராண்ட் நியூ டேல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை. See you.